ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகையை வைத்து நாம் எதில் வந்து இன்வெஸ்ட் செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்குறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ நான் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து எனக்கு எது ப்ராஃபிட்டபிளாக இருந்தது, ஸோ ஃபைனலைஸாக நான் என்ன வந்து கன்க்ளூஷனுக்கு வந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. சரிங்களா, நம்மளுக்கு எது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வந்து யோசிச்சு வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. ஸோ ரொம்ப வந்து நான் வந்து ஆவரேஜாக தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியோ அதெல்லாம் வந்து சொல்லலை. ஸோ அதுலலாம் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து தங்க நகையை வந்து வாங்கி ஸோ அதை வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயமா வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்லாவே வந்து கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2011 வந்து ஷார்ட் டேர்மாக வந்து பிளான் பண்ணேன், நகையை வைத்து நகையை வாங்குவது. சரிங்களா, ஸோ நகையை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 சவரன் போல் வாங்கினேன். அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7300 7025 ரூபாய் சம்திங் வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரேட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி டவுனாக இருக்கப்ப நீங்கள் வந்து கோல்டு பாண்டாவோ இல்லை நகையை வச்சு நீங்கள் நகையை வாங்குறதாவோ நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். ஸோ இன்னமும் வந்து நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து ஸோ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து போர் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டும் வந்து கம்மியாக போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தீபாவளியும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து எப்போ வந்து ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மேபி வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்படி இல்லைன்னா நியூ இயர்க்கு பொங்கலுக்கு இந்த டைமில் தான் வந்து ஏறப்போகுது. ஸோ இப்போ வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக வந்து கோல்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நகை வச்சு நகை வாங்குறது அப்படின்றது இந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வந்து 8 பவுன் வந்து எடுத்தேன். அதே மாதிரி வந்து கோல்டு பாண்ட்லேயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ கோல்டு பாண்ட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக கை கொடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷார்ட் டேர்ம் கோல்டில் வந்து நீங்கள் கோல்டு பாண்டு வந்து நீங்கள் கை கொடுக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்காது. அவங்க எப்போ சொல்கிறாங்களோ நம்ம அவங்களுக்கு ஏற்றபடி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் வந்து 1 இயர் ஆச்சும் நம்ம வெயிட் பண்ணணும் கேன்சல் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு. அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். ஸோ லாங் டேர்மாக போகும்போது தான் கோல்டு பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கோல்டு வந்து ஆக்சசிபிலிட்டி கிடைக்கும். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற கோல்டு ஒன்று நம்ம ஆக்சசிபிலிட்டி இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நம்ம வாங்குற கோல்டு வந்து நம்ம ஆக்சசிபிலிட்டியில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கோல்டு தான் வந்து ஆக்சசிபிலிட்டி, நம்ம வைக்கிற கோல்டு மட்டும்தான் வந்து ஆக்சசி வச்சு நீங்கள் கோல்டு வச்சு நீங்கள் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு வந்து பண்ணுங்க. அதனால வந்து ஸோ இந்த நீங்கள் வச்சுட்டு அந்த நகையை வாங்கும்பொழுது அந்த நகையை வந்து கையில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வேற எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் இதை ரிலீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து விடலாம். ஸோ ஷார்ட் டேர்மாக வந்து இது வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு பீரியடில் வந்து நல்லாவே வந்து கை கொடுத்தது. ஸோ ஏன்னா வந்து அம்மா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்து நான் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நகையை வச்சு நான் வந்து கொடுத்து ரொட்டேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ஷார்ட் டேர்மாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சரிங்களா, அது வந்து மந்த்லி ஒரு இன்கமாக வந்து எனக்கு வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமா வந்து நான் அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொடுக்கறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லாதனால அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. சும்மா ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ மணி வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது நகையை வச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து நான் பிளான் பண்ணேன், நகையை வச்சு கார் வாங்கி. ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்பெனியில் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுல இருந்து நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா என் தம்பிங்க மூலியமா வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நகையை வச்சு இன்வெஸ்ட் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து தான் வந்து பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, ஹஸ்பண்ட் இருக்கப்ப சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து டேரெக்டாக நான் வந்து கண் கூட பார்த்த விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிரைவர் வந்து செட் ஆகணும், சரிங்களா, ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து மந்த்லி கம்பெனியில் அட்டாச் பண்ணும்போது அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணுறோம்னா நம்மளுக்கு 1 மந்த் கழிச்சு தான் நம்மளுக்கு 1 மந்த் ஃபுல்லாக ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லேயே வந்து 1 மந்த் ஃபுல்லாக நம்ம பெட்ரோல் போட்டு கார் டிரைவரும் ப்ரொவைட் பண்ணி நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த மாதம் வந்து பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. பட் ஒரு சில கம்பெனிஸில் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து நம்ம ஒரு கார் வாங்கினீங்கன்னா அடுத்த கார் வந்து நம்ம அந்த மாதிரி 2-3 கார் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வீட்டில் வந்து பிஸ்னஸ் மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் வந்து 100% ஓகேன்னு தான் சொல்லுவேன். இது வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நகையை வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து லேண்ட் வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டியை நம்மளால வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு வந்து பாருங்க. எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து சேர்த்து வச்சிருக்க முடியாது. சேர்த்து வைக்கணும்னா நீங்கள் சேர்த்து வச்சுட்டு தான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்க்கும்போது அந்த லேண்டோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கையில் சுத்தமாக ஒன்றுமே காசே இல்லாதப்ப கூட ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட்டு ஒரு 5 lakhs 10 lakhs இருந்தால் கூட 5 lakhs இருந்தால் கூட மிச்சத்தை வந்து நாங்கள் நகையை வந்து ஒரு 25%, அதுக்கப்புறமா ஒரு 50% லோனு, அந்த மாதிரி 75% ஆயிடுச்சிங்களா. அதுக்கப்புறமா இன்னும் 25% அங்கே எங்கே கடன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு லேண்டே வந்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணால் மட்டுமே வந்து அந்த லேண்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து இஎம்ஐ கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ப்ரீ க்ளோஷரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த மாதிரி வாங்கிடுறது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வந்து வச்சு ரெனியூவல் பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணி அந்த கடனை வந்து முடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸாக வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த லேண்டை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சே வந்து பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு நீடு இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுங்க. ஸோ எனக்கு நீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதீங்க. ஸோ இல்லை வந்து எனக்கு வந்து ரெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் விட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 lakhs வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த 10 lakhs வந்து நம்ம கையில இருந்து போட போகிறோமா இல்லை வந்து நகையை வச்சு அதுக்கு வந்து வட்டி கட்டி இது பண்ண போகிறோமா அப்படின்றத பிளான் பண்ணுங்க. ஸோ ரெண்ட்டுக்கு விட்டால் அந்த ரெண்ட் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து அந்த ஒரு 10,000 நீங்கள் வந்து ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு விடுறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபியூச்சரில் வந்து அது 15,000 20,000 கூட ரெண்ட்டுக்கு விட முடியுமா அப்படின்றத யோசிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து அந்த 10,000 வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த ஏரியாவில் வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த காசை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கட்ட போறீங்க, நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா தாராளமாக வந்து கட்டிக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கட்ட போறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் யோசிச்சா மாதிரி கட்டுங்க. ப்ராஃபிட் வந்து ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டும் வந்து எல்லாமே வந்து கம்பி ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், மணல் ஆகட்டும் எல்லாமே வந்து ஏறிட்டு தான் போகுது. அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சே வந்து நீங்கள் பண்ணுங்க. ஸோ நல்லா டெவலப்டாக இருக்குது ஏரியா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, நான் கட்டினா தாராளமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆள் வருவாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்ட்டுக்கு விடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன்.
ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிமம் வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் இருக்கும். இது ஷார்ட் டேர்மாக வந்து சொல்லலாம், லாங் டேர்மாக சொல்லலாம். 2 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ப்ராஃபிட்டாக வந்து போயிட்டே தான் இருக்கும் நகை வச்சு நகை வாங்குறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் கார் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா காரோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்து உங்களுக்கு மந்த்லி அதில் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் நகைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நகையை வச்சு தான் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நகைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி தான் போகும். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமான்றது தெரியல. ஸோ நகை இல்லாமல் நீங்கள் கையில் வச்சிருந்து கார் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், மாடரேட்டான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரி, ஒரு சில பேர்லாம் வந்து காருக்கு காரும் ஆச்சு, நம்மளுக்கு வந்து இன்கமும் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி கார் வாங்கி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்சனல் யூஸ்க்கு வந்து நீங்கள் கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ இது வரைக்குமே வந்து நான் வந்து இன்னும் காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா என் தம்பி மூலியமாக வந்து பண்ணுறேன். ஸோ காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணனா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் தான் வந்து கார் வந்து வாங்கி ஹஸ்பண்ட் வந்து பர்சனல் யூஸ்க்காக அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவைன்னா வந்து இங்கே தேவை அப்படின்னா நாங்கள் கார் புக் பண்ணி வந்து போயிடுவோம். ஸோ இதான் வந்து பெஸ்டான ஐடியா. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸாக வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் கோல்டை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் விடுறீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சில லைசன்ஸ்லாம் வந்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ரெகுலராக வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எது வாங்கினாலுமே வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ ஏமாத்துறவங்க, அதனால அவங்க கிட்ட வந்து எதனா ஒரு டாக்குமெண்டேஷனை வந்து வாங்கி வச்சுட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஜென்ஸ் வந்து ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணி டெய்லி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேணால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்து வாங்கிறது அவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கலாம். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு ட்ராபேக் தான். ஸோ இது என்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லேண்டு மட்டும்தான் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகிட்டு. லேண்டும் ஜுவல்ஸும் மட்டும்தான் எனக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிடுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுவாகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2016 வந்து சென்னையில் வந்து ஒரு கால் கிரவுண்டு வந்து வாங்கினேன். ஸோ அது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஸோ எவ்வளோ வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30L கொடுத்து வாங்கினேன். ஸோ அதோட ரேட் வந்து இன்னைக்கு 2024 அன்னைக்கு 9500 வந்து விற்குதுங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்றத வந்து பாருங்கள் இன்னும் ஃபியூச்சரில் போக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி 2022 வந்து ஒரு லேண்ட் வாங்கினேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1380 சம்திங். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 55 to 60 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 3650 சம்திங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4500 கிட்ட எனக்கு நல்லாவே வந்து போகுது. ஸோ இதை வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து இது வந்து மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ரெண்ட் வரும். அதனால நான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கு. அது இன்னும் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஃபியூச்சரில் வேணும்னாலும் நான் வந்து சேல் பண்ணிப்பேன். அதோட மைண்ட் செட்னால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பசங்களுக்கு தேவை இருக்கும் போது அவங்க கட்டிக்கிட்டோம், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வேணும்னா வந்து சேல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து மந்த்லி இன்கம் ப்ளஸ் லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 2012 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊரை பக்கத்தில் வந்து ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து அன்அப்ரூவ்ட் லேண்ட் வந்து வாங்கினேன்னு சொன்னீங்களா, ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் வந்து வாங்கினேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
மந்த்லி வந்து ஒரு இன்கம் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து வீடு கிடையாது. ஸோ ரெண்டட் ஹவுஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த வீடை மட்டும்தான் வந்து வாங்குறேன். ஸோ நான் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ரெண்டாக பிரித்து டபுள் பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு போர்ஷனும் வந்து நான் வந்து கட்டுறேன். ஸோ வந்து ஒரு போர்ஷன் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து மந்த்லி வந்து இன்கம் வந்து வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து லேண்ட் வேல்யூவும் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதுவும் வந்து ஃபியூச்சரில் வந்து மந்த்லி இன்கமும் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுது, லேண்ட் வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹஸ்பண்ட் கையை வந்து நான் எதிர்பார்க்காம, ஸோ இதோட ரெண்ட்டும் அதுக்கப்புறமா வந்து யூடியூப்ல வந்து இன்னொரு சேனல் இருக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதுலேயே வந்து இன்கம் வரும். ஸோ இதை வச்சே வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ பத்தாததுக்கு வந்து ஹஸ்பண்டும் வந்து போட்டு விடுவாரு பைசா. ஸோ இதெல்லாம் வச்சு மந்த்லி இன்கம்மை வந்து மந்த்லி எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணிப்போம். ஸோ ஹஸ்பண்டோட செலவு, அதுக்கப்புறமா வந்து இஎம்ஐ அதெல்லாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் அவரை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா மற்ற கமிட்மெண்ட்டுக்கு அவர் பார்த்துக்குவார். ஸோ இதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம்மாக ஜென்ரேட் பண்ணும்போது தான் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும்போது தான் பிளானிங்ஸ் வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போயே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ ஜுவல்லெல்லாம் வந்து போட முடியாது. ஸோ எல்லாமே வந்து வச்சு தான் வந்து எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபீல் கிடையாது. ஸோ இருக்கிறப்ப போட்டுப்பேன், இல்லாதப்ப நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போவும் வந்து அதே சேம் சிச்சுவேஷன் தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து வீட்லேயும் வந்து வச்சிருக்க முடியாது, வச்சுட்டு நம்ம வந்து பாதுகாக்கவும் முடியாது. ஸோ அட்லீஸ்ட் பேங்க்கில் இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து லேண்டுக்கு லேண்டும் ஆச்சு, வீடுக்கு வீடும் ஆச்சு, நகைக்கு நகையும் ஆச்சு. ஸோ 3 in 1 பெஸ்ட் ஐடியான்றதுனால இந்த ஐடியாஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until stay with me, Hema. Bye.